श्री सौनकान्वय भयोन्नतं पूर्णचन्द्रं श्री श्रीनिवास गुरुलब्धजनिट्टकन्तं श्री वेदान्तयुग्म वसीकर्ण प्रवीणं श्री देकलीश गुरुवर्यमहं प्रपत्ते श्री शैलेश दयाभाटं दीपत्यादिगुणार्णवं यदीन्द्र प्रवणं वन्दे रम्यजामातरमुनिम् இன்று மார்கழி மாதத்தின் 22ஆம் நாள் திருப்பாவையின் 22ஆம் பாசுரம். இந்த சென்ற பாசுரத்தில் நப்பிண்ணை பிராட்டியினுடைய ஆலோசனையால் கண்ணனை எழுப்பினார்கள். கண்ணனோ எழுந்து அமர்ந்து கொண்டு தன்னுடைய திருக்கண்களை மூடிக்கொண்டே தாயாரிடம் கேட்கின்றான். நான் எப்படி கண்களை திறக்க வேண்டும், நீங்கள் எப்படியெல்லாம் வந்திருக்கின்றீர்கள் என்று பல கேள்விகளை கேட்கின்றான். அதற்கு தாயார் பதிலாக கூறுவதுதான் இந்த பாசுரம். அங்கன்மான் ஞாலத்தரசர் அபிமான பங்கைமாய் வந்து நின் பள்ளிக்கட்டு கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாழ் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோல் திங்களும் ஆதித்யனும் எழுந்தால் போல் அங்கனிரண்டும் கொண்ட எங்கள் மேல் நோக்குதே எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோரெம்பாவாய். அங்கன்மான் ஞாலத்தரசர் அபிமான பங்கைமாய் வந்து நின் பள்ளிக்கட்டு கீழே. கண்ணா, நாங்கள் எப்படி வந்திருக்கின்றோம் என்று தெரியுமா? அனைத்து அரசர்களும் அவர்களுடைய அகங்காரத்தை எல்லாம் விட்டுவிட்டு உன்னிடம் எப்படி வருவார்களோ அதே போன்று நாங்களும் வந்திருக்கின்றோம். எங்களுடைய அகங்காரத்தை அனைத்தையும் நாங்கள் விட்டு உங்களிடம் வந்திருக்கின்றோம். எப்படி என்றால் பள்ளிக்கட்டு கீழே, உன்னுடைய பள்ளிக்கட்டிற்கு கீழே, உன்னுடைய கட்டிலுக்கு கீழே அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணன் கேட்கின்றான், ஏன் மேலே உட்காரலாம் அல்லவா என்று கண்ணன் கேட்க அதற்கு தாயார் கூறுகின்றார், நாங்கள் மேலே உட்கார்ந்தால் நீ எங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாய். எப்படி என்றால் மகாபாரதத்தில் கண்ணன் சயனித்து கொண்டிருக்கின்றான். அர்ஜுனனும் துரியோதனனும் கண்ணனிடம் சேனையை வாங்க வருகின்றார்கள். அப்பொழுது அர்ஜுனன் என்ன பண்ணினான் என்றால் தாயார் கூறியது போலவே முதலில் நந்தகோபாலர், யசோதை மற்றும் கண்ணனுடைய மனைவியான நப்பினை இவர்களெல்லாம் சேவித்து கொண்டு கண்ணனை வந்து அடைந்தான். ஏனென்றால் அவன் கண்ணனை பகவானாக பார்க்கின்றான். துரியோதனனோ சாதாரண மனிதனாக பார்த்து எதிரியாகவும் பார்க்கின்றான். ஆகையால் அவன் வேகமாக கண்ணனுடைய அறைக்கு வந்து விட்டான். வந்து பார்த்தால் அவனுக்கு அங்கு கண்ணனுடைய கட்டிலுக்கு பக்கத்தில் ஒரு சிம்மாசனம் இருக்கின்றது. அங்கு சென்று துரியோதனன் அமர்ந்து விட்டான். அர்ஜுனனோ கண்ணன் படுத்து கொண்டிருக்கும் அழகை ரசிக்க வேண்டும் என்பதற்காக அவனுடைய திருவடி கீழ் அமர்ந்து கொண்டிருந்தான். கண்ணன் கண்களை திறந்த பிறகு முதலில் அர்ஜுனன் தான் பார்த்தான். ஆகையால் அர்ஜுனனிடம் நலம் விசாரித்தான். பின்னாடி இருந்து ஒரு குரல் வந்தது, இது அநியாயம், அக்கிரமம் என்று. நான் தான் முதலில் வந்திருக்கின்றேன், நீ என்னை விசாரிக்காமல் ஏன் அர்ஜுனனை விசாரிக்கின்றாய் என்று துரியோதனன் கேட்கின்றான். சரி, இருவரும் வாருங்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கண்ணன் கேட்டான். கண்ணன் இருவருக்கும் சொந்தக்காரன்தான், இவன் யாருக்கு இந்த சேனைகளை கொடுப்பான் என்று இருவரும் யோசித்து பார்த்திருந்தார்கள். அப்பொழுது கண்ணன் கூறுகின்றான், ஒரு பக்கம் என்னுடைய நாராயண சேனை, மற்றொரு பக்கம் இந்த ஆயுதமேந்தாத இந்த வாசுதேவன், உனக்கு யார் வேண்டும் என்று கேட்டான் கண்ணன் அர்ஜுனனிடம். அப்பொழுது அர்ஜுனன் கூறினான், நீ போதும் கண்ணா, எங்களுக்கு நீ இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக எங்களை நீ காப்பாற்றுவாய் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது, நீதான் வேணும் என்று அர்ஜுனன் கண்ணனை தேர்ந்து செய்தான். அப்பொழுது துரியோதனன், நீ முட்டாள் அர்ஜுனா, நீ முட்டாள், ஏனென்றால் இவ்வளவு பெரிய சேனையை விட்டு இந்த கண்ணனை கேட்கின்றாயே, நல்ல வேளை எனக்கு அந்த சேனை கிடைத்து விட்டது என்று துரியோதனன் ஆனந்தமாக சென்றானாம். சென்று அவனுடைய மாமாவான சகுனியிடம் கூறினான், நான் இப்படி அந்த சேனைகளை நான் வாங்கி வந்து விட்டேன் என்று. அப்பொழுது சகுனி துரியோதனை பார்த்து திட்டுகின்றான், அடே முட்டாளே, கண்ணன் எந்த பக்கம் இருக்கின்றானோ அந்த பக்கம்தான் ஜெயிக்கும் என்று. அதே போன்று ஏன் இங்கு அர்ஜுனனுக்கு பலன் கிடைத்தது என்றால் அர்ஜுனன் அனைவரையும் முன்னிட்டு கொண்டு வந்தான். மேலும் அவனுக்கு அகங்காரம் இல்லாமல் கண்ணனுடைய திருவடிக்கீழ் அமர்ந்தான். ஆனால் அந்த துரியோதனனும் யாரையும் முன்னிட்டு கொண்டு வரவில்லை. மேலும் அவன் அகங்காரத்தால் மேலே அமர்ந்தான். ஆகையால் நீ அர்ஜுனனுக்கு பலன் கொடுத்தாய் அல்லவா?
அதே போன்று நாங்களும் இங்கு கீழே அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். எப்படி என்றால் சங்கம் இருப்பார் போல் திவ்ய தேசத்துக்கு செல்பவர்கள் எப்படி கூட்டம் கூட்டமாக செல்வார்களோ அதே போன்று நாங்களும் கூட்டம் கூட்டமாக வந்திருக்கின்றோம். வந்து தலை பெய்தோம், உன்னிடம் வந்திருக்கின்றோம். நீ இன்னும் தூங்கலாமா? விழித்து கொள்ள வேண்டும் என்று தாயார் கூற, அதற்கு கண்ணன் கூறுகின்றான், நான் எப்படி என்னுடைய கண்களை திறக்க வேண்டும் என்று. ஏனென்றால் இதுக்கு முன்பு கண்ணன் தான் இங்கு தலைவனாக இருந்தான். இப்பொழுது இவர்கள் கூறியதை கண்ணன் கேட்கின்றான். எப்படி இந்த கண்ணன் எப்படிப்பட்டவன் என்றால், பிறர்களுக்கு அரிய வித்தகன். அவனுடைய பட்டுடை அடியவர் கெளியவன், பிறர்களுக்கு அரிய வித்தகன். அவனுடைய அடியார்களுக்கு அவன் மிக எளிமையாக இருப்பான். பிறர்களுக்கோ அவன் வித்தகனாக மாயக்காரனாக இருப்பானாம். அப்படிப்பட்ட கண்ணன் இப்பொழுது இவர்கள் கூறுவதை கேட்கின்றான். தாயார் கூறுகின்றார், கிங்கினி வாய்ச்சாத தாமரை பூ போலே. ஒரு சலங்கை எப்படி இருக்குமோ அப்படி உன்னுடைய கண்களை நீ திறக்க வேண்டும். பாதி மூடியும் பாதி திறந்தும் இருக்க வேண்டும். மேலும் தாமரை பூ போலே, ஒரு தாமரை பூ எப்படி அழகாக மென்மையாக பூக்குமோ அதே போன்று உன்னுடைய கண்களை நீ திறக்க வேண்டும். கிங்கினி வாய்ச்சேத தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறிதே எம்மேல் விழாவும். அப்படி நீ கொஞ்சம் கொஞ்சமாக கண்களை திறந்து எங்களை பார்க்க வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய கண்கள் மிகவும் மென்மையானது. நீ வேகமாக உன்னுடைய கண் திறந்துவிட்டால் உன்னுடைய கண்ணுக்கு தான் இழுக்கு. ஆகையால் நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய கண்களை திறந்து எங்களை பார்க்க வேண்டும். திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் உன்னுடைய கண்கள் எப்படிப்பட்டது என்றால், சூரியனை போன்று வெப்பமானதும் கூட சந்திரனை போன்று குளிர்ச்சியாகவும் இருக்கும். ஏனென்றால் உன்னுடைய பக்தர்களுக்கு சந்திரனை போன்று குளிர்ச்சியான கருணையை கொடுப்பாய். உன்னுடைய எதிரிகளுக்கு, அவனுடைய எதிரி யார் என்றால் அவனுடைய பக்தர்களுடைய எதிரி. அப்படி உன்னுடைய எதிரிகளுக்கு சூரியனை போன்ற வெப்பமான கருணையை கொடுப்பாய். அப்படிப்பட்டவன் நீ. கார்மேனி போல் இருக்கும் கருமேக வண்ணா, உன்னுடைய கண்கள் ஒரே நேரத்தில் சூரியனும் சந்திரனும் உதித்தால் எப்படி இருக்குமோ அதே போன்று உன்னுடைய கண்களை திறக்க வேண்டும். அங்கடி ரெண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதே. அப்படி 2 கண்களையும் கொண்டு நீ எங்களை திறந்து பார்த்தால் எங்கள் மேல் சாபம் விழுந்தேலோர் எம்பாவாய். இங்கு ஏன் தாயார் சாபம் என்று கூறினார்? பாவம் என்று கூறலாம் அல்லவா? ஏனென்றால் பாவத்தை நாம் எப்படி வென்றாலும் போற்றிக்கொள்ளலாம். ஆனால் சாபத்தை யாராலுமே போக்க முடியாது. நாம் அதை அனுபவித்துதான் நாம் அதை போக்க வேண்டும். அப்படிப்பட்ட சாபத்தையே நீ எங்களை பார்த்தால் அது எங்களை விட்டு போய்விடும். அப்படிப்பட்டவன் நீ. இன்னும் நீ தூங்கலாமா? சாபம் எப்படிப்பட்டது என்றால் நாம் அதை அனுபவித்துதான் போக்க வேண்டும். ராமர் அகலிகைக்கு சாப விமோசனம் கொடுத்தார் அல்லவா? அந்த திருவடியில் இருக்கும் துவல்களை கொண்டே அந்த சாப விமோசனம் பெற்றால் அகலிகை. அப்படி நீ எங்களை பார்த்தாலே போதும், எங்கள் மீது இருக்கும் சாபம் எங்களை விட்டு போய்விடும். இப்படி இந்த பாசுரத்தில் கண்ணன் இவர்களுக்கு எளியவனாக இருந்து இவர்கள் சொல்வதை கேட்கின்றான். எப்படி என்றால், திருக்குழந்தையில் அழகாக சயனித்து கொண்டிருக்கும் ஆரா அமுதன் தன்னுடைய ஆழ்வார் சொல்லை கேட்டு எழுந்திருத்தான் அல்லவா? அதே போன்று பகவானும் தாயாருடைய வார்த்தையை கேட்டு கண்களை திறக்கின்றான். எங்கள் கதியே ராமானுஜமுனியே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானா ஜிஎஸ் சுவாமிகள் திருவடிகளே சரணம். திருக்கோயிலூர் எம்பெருமானா ஜெய சுவாமிகள் திருவடிகளே சரணம்.